ஹல் நஃபர்த தீன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க ஏதாவது பலமான ஒரு சக்தியாக இருந்திருக்கிறீர்களா? ஒரு மனிதனுடைய நேர்வழிக்கு அல்லாஹ்வுடைய தீன் கீழே விழாமல், அல்லாஹ்வுடைய தீன் கெட்ட பெயர் எடுக்காமல், அல்லாஹ்வுடைய தீன் நல்ல முறையில மக்களுடைய உள்ளத்தில் பதிவதற்கு, அல்லாஹ்வுடைய தீன் மக்களிட்ட வளர்ச்சி பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனை பற்றிய விமர்சனங்கள் எதுவும் வராமல் இருப்பதற்கு, இப்படி நாம் தீனுக்கு பங்காளர்களாக இருந்திருக்கிறோமா? ஏன் தெரியுமா? எல்லா அமல்களை விட இது உச்சகட்டமான அமல். எல்லா அமல்களை விட இது உச்சகட்டமான அமல். அதனால்தான் போர்க்களத்தில் ஒரு மனிதன் கொல்லப்படுகிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்கிற நேரத்தில் அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. அவர் என்ன செஞ்சாரு? நுஸ்ரத்துத்தீன். அந்த இடத்துல தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்றதல்ல, அது வணக்க வழிபாடுகள். இங்க அவர் செஞ்சது தீனுக்கான என்ன? உதவி. அவருடைய எல்லா பாவங்களும் என்ன செய்கிறது? மன்னிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கான உதவிகள் என்ன செய்வோம்? வழிகாட்டி இருக்கிறோமா? யாருக்காவது நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லி இருக்கிறோமா? அவருக்கு ஒரு மார்க்கத்தை விட்டு வெளியேறாமல் இருப்பதற்காக சில விரக்தியில் இருப்பாங்க, ஒரு தைரியத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய தீன் அப்படின்னு நின்றிருக்கிறீங்களா என்று நினைத்து பாருங்கள். என்ன பங்காளர்களாக நம்ம தீன்ல என்ன செஞ்சுக்கிறோம், இருந்திருக்கிறோம்? நீங்க செய்யக்கூடிய அமல்களிலேயே, நீங்க செய்யக்கூடிய பகுதியிலேயே சஹாபாக்களை நம்ம உயர்த்தி பேசுவது, நம்ம நினைக்கிறோம் வணக்க வழிபாடுகள் என்ற பகுதி. அதை விட மேல் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்கள். நாங்க அல்லாஹ்வுக்கு உதவியாளர். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட நேரத்தில் அவர்கள் நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக இந்த அன்சார் என்ற பெயர் அவர்களுக்கே வருது.